ஹாய் மக்களே, வணக்கம். எனக்கு யூடியூப் சேனலில் ஒரு தோழி கிடைச்சாங்க. அவங்களோட அன்பும் பண்பும் பாசத்தில் எனக்கு கிடைச்ச சிறுகிழங்கு, பிடிகிழங்கு, கருவாடு. அதை இன்றைக்கி அவங்க கொடுத்த அந்த கருவாடு பிடிகிழங்கு வச்சு இன்றைக்கி நான் கருவாட்டு குழம்பு ரெடி பண்ணுறேன். வாங்க பார்க்கலாம். சட்டியில் கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டு சோம்பு கொஞ்சம் வெந்தயம் போட்டு தாளிச்சிட்டு சின்ன வெங்காயம் பூண்டு சாப் பண்ணி அதை போட்டு நல்லா வதக்கணும். கொஞ்சம் பொன்னிறம், அதாவது ரொம்பவும் வதக்காமே விடக்கூடாது, ரொம்பவும் வதங்கி இருக்கக்கூடாது. பொன்னிறமாக வந்த உடனே வர வரைக்கும் வதக்கணும். அப்போ தான் நல்லா அந்த வெங்காயத்தோட பச்சை வாசனை போயிட்டு நல்லா டேஸ்ட்டு வரும். அதுக்குள்ளேயுமே நம்ம என்ன பண்ணலாம், கத்திரிக்காய் கட் பண்ணி வச்சுக்கலாம். அந்த பிடிகிழங்கை வேக போட்டு அதையும் தோல் உரிச்சிட்டு கட் பண்ணி வச்சுக்கலாம். நான் பாதி மாங்காய் எடுத்துக்கிட்டேன். மாங்காய் எடுத்து அதையும் கட் பண்ணி வச்சுட்டேன். கத்திரிக்காய் கட் பண்ணிட்டு கத்திரிக்காயை நல்லா அலசிட்டு வெங்காயத்தோடு சேர்த்து போட்டு நம்ம வதக்கணுங்க. அது கூட கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க, அப்போ தான் சீக்கிரம் வேகும். அதுக்காக தான் நான் உப்பு போட்டுக்கிறேன். அது கூட தக்காளி, நான் மொச்சக்கொட்டை போட்டு செய்யலான்னு சொல்லிட்டு மொச்சக்கொட்டையை நான் காலையிலேயே ஊற போட்டு வேக போட்டு அதையும் தண்ணி வடித்து காயோடு சேர்த்துட்டேன். போட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். மொச்சக்கொட்டை போட்டு இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஃப்ளேவர்ன்றதுக்காக மொச்சக்கொட்டை போட்டு நாங்கள் செய்கிறோங்க. சில பேர் போடுவாங்க, சில பேர் போட மாட்டாங்க. அவங்கவுங்க விருப்பம். இது எங்களுக்கு பிடிக்கும், அதனால் நாங்கள் போட்டுக்கிறோம். போட்டு தேவையான அளவு உப்பு, மஞ்சள்தூள், ஏற்கனவே கொஞ்சம் லைட்டாக உப்பு போட்டிருக்கோம். இருந்தாலும் நான் மிளகாத்தூள், தனியாத்தூள், மஞ்சள்தூள் மூணுமே ஒன்றா அரைச்சி வச்சுக்கிறேங்க. தனித்தனியெல்லாம் அரைக்க மாட்டேன், ஒன்றாவே போட்டு அரைச்சி வச்சுருக்கேன் குழம்புக்குன்ட்டு. அந்த பொடியை நான் போட்டுக்கிறேன். அது கூட தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறேன். ஏன்னா மொச்சக்கொட்டையெல்லாம் போட்டிருக்கோம் இல்லைங்களா. முதல்ல காய் வேகிறது, கத்திரிக்காய் வேக மட்டும்தான் நான் போட்டேன். இப்போ எல்லாத்துக்கும் சேர்த்தியும் மொத்தமாக போட்டேன். மொத்தமாக போட்டு நல்லா வதக்கிட்டு பிறகு தாங்க புளி கரைசலை ஊற்றணும். உடனே ஊற்றிடாதீங்க. அதாவது எப்படின்னா, நல்லா வதங்கின பிறகு செஞ்சிங்கன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதுக்காக தான் நான் புளி அப்படி தான் ஊற்றுவேன். அதுக்கப்புறம் வேக போட்டேன். ஏற்கனவே பிடிக்கிழங்கு வேக போட்டிருக்கோம், அதனால் பிடிக்கிழங்கு நான் வேக போட்டதுனால அதை அப்படியே போடுறேன். அப்படியே போட தொண்டை எரியும், அதுக்காக தான் சொல்கிறேன். அப்படியே போடாதீங்க, சரிங்களா. நல்லா வேக போட்டு போடுங்க. நல்லா வெந்த பிறகு ஒரு 10-15 நிமிஷம் நல்லா கொதிய விடுங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். எல்லாம் காயில் உப்பு காரம் எல்லாம் இறங்கின பிறகு அதுக்கப்புறம் மாங்காய் போடுங்க. மாங்காவும் கருவாடும் இறக்க போகிறதுக்கு ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி போட்டால் தான் நல்லாயிருக்கும். மாங்காய் போடுங்க. மாங்காய் கூடயே நான் கருவாடு, நல்லா கருவாடு எப்படின்னா நல்லா கொஞ்சம் வெந்நீரை வச்சு நல்லா வாஷ் பண்ணிட்டு அதில் இருக்கிற அந்த செதில்கள்லாம் போக, அந்த ஸ்மெல்லாம் போக நல்லா வாஷ் பண்ணி எடுத்துடணுங்க. சுத்தமாக வாஷ் பண்ணி எடுத்து தண்ணி இல்லாமல் போடணும். தண்ணியோட போட்டுறாதீங்க, சரிங்களா. நான் அப்படி தான் பண்ணுவேன். நீங்களாம் எப்படி பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியாது. இதுதாங்க நான் செய்கிற மெத்தடு. போட்டு ஒரு 5 நிமிஷம், 5-10 நிமிஷத்தில் ரெடி ஆகிடும். அதுக்கப்புறம் கொத்தமல்லி கட் பண்ணி வச்சதை குழம்பு ரெடியான பிறகு ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதி விட்டிங்கன்னா கருவாடை மாங்காய் எல்லாம் டேஸ்ட்டு உப்பு காரமெல்லாம் செக் பண்ணிவிட்டு கொத்தமல்லி தலை போட்டு இறக்கிடுங்க. அவ்வளோதாங்க எங்கள் வீட்டில் கருவாட்டு குழம்பு ரெடி. வாங்க சாப்பிடலாம். எங்கள் வீட்டில் வர்றதுக்கு லேட் ஆகும், அதனால் அவங்களுக்காக வீட்டுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனலில் ஆதரவு கொடுங்க. உங்களோட அன்பும் ஆதரவும் எனக்கு எப்பயுமே கிடைக்கணும். தோழி, உங்களுக்கான ஆசையை நான் நிறைவேற்றிட்டேன். கருவாட்டு குழம்பு நான் ரெடி பண்ணிட்டேன். வாங்க சாப்பிடுங்க, டேஸ்ட் எப்படின்னு பாருங்கள். நான் கடைசியில் எப்பயுமே குழம்பு பண்ண பிறகு கருவாட்டு குழம்புல மேலோட்டமாக கொஞ்சம் லேசாக கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றுவேன். நீங்களாம் எப்படி பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியல, நான் இப்படி தான் பண்ணுவேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தோழி, உங்களோட ஆசையை நான் நிறைவேற்றிட்டேன். வாங்க சாப்பிட. எங்கள் பையன் உட்காந்து சாப்பிட்றாங்க. கருவாட்டு குழம்பு சாதத்தில் போட்டு சாப்பிட்றோம். வாங்க, நீங்களும் சாப்பிட வாங்க, நாங்களும் சாப்பிட்றோம். தேங்க்யூ, பாய்.